வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே 10th 11th அண்ட் 12th இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சுருந்தீங்களே யாராவது வச்சுருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்குலாம் மறுபடியும் ரீ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்திருக்கு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் போய்ட்டு பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நார்மலாக நீங்கள் ரிசல்ட் பார்க்குற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வேறு வெப்சைட் இருக்குது, நான் அது என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என்னோடய சேனலில் கண்டிப்பாக நிறைய விஷயம் போட்டுருக்கிறதுனால எனக்கு நிறைய பேர் ஆதரவு தரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா, ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு இது இருக்குது இல்லையா? ஸோ ஹால் டிக்கெட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 10th 11th 12th அரியர் எக்ஸாம் வச்சவங்களுக்கு ஹால் டிக்கெட், சரிங்களா? மற்றவங்களுக்கு கிடையாது. இங்கே ஹால் டிக்கெட்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு டேரக்ட் ஆகும். அந்த பேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யாரை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி 10th 11th 12th, சரிங்களா? அந்த 3 பேருமே நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது, ஃப்ரீ தான். நார்மலாக ஹால் டிக்கெட் எப்படி இருக்குமோ சேம் அதே தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் எப்போ இருக்குன்னு ஏன்னா எக்ஸாம் வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க மேபி. ஏன்னா நாங்கள் படித்த இதில் அப்படி தான் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ ஹால் டிக்கெட்டில் எப்பவுமே வந்து எக்ஸாம் பிஃபோராக ஒரு 1 வீக் பிஃபோராக கொடுத்துருவாங்க, இல்லைனா 3 டேஸ் முன்னாடி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் அப்ளிகேஷன் நம்பர், பெர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் அதை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்குது, அந்த நம்பரையும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், டேட் மந்த் இயர் அப்படி தான் டைப் பண்ணுவோம். ஸோ அப்படி கிடையாது. இங்கே வந்து எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயரு, அப்புறம் மந்த்து, டேட்டு. ஸோ இதுபடி தான் நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு பக்கம் கேப்ச்சா இருக்கும், அது 12+3 இங்கே எவ்வளோன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யாருன்றதை ஃபெச் பண்ணி கொடுக்கும் ஹால் டிக்கெட்டு. அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எந்த எக்ஸாம்னு அரியர்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த எக்ஸாமுக்குண்டுக்கான டேட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் பல தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ஒரு உங்களுக்கு வருவது சக்தி. பாய்.